ராமச்சந்திரன் மவனா? ஆ, அந்த பொண்ணு நல்லா வாழுதா? அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க. எனக்கு அவங்கள பற்றி கொஞ்சம் டீட்டெயில் தெரியணுங்க. என்ன டீட்டெயிலு? இல்லை, அவங்க பிறந்தது வளர்ந்தது, அவங்க அப்பா அம்மா, நம்ம பூர்வீகத்துக்கு பக்கத்து ஊராக இருந்தாலும் அவங்கள பற்றி எந்த தகவலுமே எங்களுக்கு முழுசாக தெரியல. அதனால தான். ஏன் ஏன் கேட்குற? இல்லைங்க, அவங்க எங்கள் வீட்டில் வாழ்கிறாங்க. அவங்கள பற்றி ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அவங்க பழக்க வழக்கம் யாரு, அவங்க சொந்த பந்தம் யாரு, அதெல்லாம். அந்த பொண்ணு பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இந்த ஊர் தான் ஐயா. நல்ல குடும்பம். என்ன படிக்கிறதுக்கு வசதி இல்லை, அதான் 10ஆம் வகுப்போட அவங்க அப்பா நிப்பாட்டிட்டான். இப்பதான் பக்கத்து ஊர்ல மாப்பிள்ளை பார்த்து பேசி முடிச்சாங்க. அதுக்குள்ள உங்க அண்ணன் இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டா. அப்படி சும்மா அந்த புள்ளைய பத்தி விசாரிக்கிறத விட்டுட்டு போய் உங்க அண்ணனை அந்த புள்ளை கூட நல்லபடியா குடும்பம் பண்றத பார்க்க சொல்லியா. அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா மொத்த ஊரும் வந்து நிக்கும். ஞாபகம் இருக்குல்ல? ரொம்ப களைப்பா இருக்கீங்க போலயே. காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? நான் வேணா போட்டு தரேன். பால் அடுப்புல தான் கிடக்கு. ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க, நான் போய் போட்டுட்டு வரேன். சரி, சக்கரை கம்மியா போடணுமா இல்ல தூக்கலாவா? ஐயோ அண்ணி, பரவாயில்ல அண்ணி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க உட்காந்து கணக்கு வழக்கு பாருங்க. நான் வெளியே இப்பதான் காப்பி குடிச்சிட்டு வந்தேன். என்ன குழந்தனாரே, ஆசையா மதுரை காப்பி போட்டு தரேன்னு சொல்றேன், வேண்டான்னு சொல்றீங்களே. சரி, இன்னும் நீங்க என்ன இந்த குடும்பத்துல ஒருத்தியா பாக்கலையோ? ஐயோ சிச்சி சிச்சி, அப்படிலாம் இல்லைங்க அண்ணி. என்ன இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? அப்படியே நான் ஒதுக்கி வச்சாலும் நீங்க இந்த வீட்டால் தானே, அதை யாராலையும் மாத்த முடியுமா? நீங்க தான் உங்களோட ஃபுட் பிரிண்ட்டை இந்த வீட்டில் ரொம்ப ஆழமா பதிச்சிட்டீங்களே. அப்புறம் மதியம் உங்க கையால கன்ஃபார்மா சாப்பிடுறேன். இப்ப காஃபி வேணாம். இவன் பேச்சுல ஒரு நக்கல் தெரியுதே. இவன் இப்படி எல்லாம் பேசுற ஆளே கிடையாதே. என்னவா இருக்கும்? என்ன பார்ட்னர், என்ன நடக்குது? எல்லாம் நல்ல விதமா தானே போயிட்டு இருக்கு. யாருக்கும் மேல சந்தேகம் வரல. கேள்விப்பட்டேன், அந்த குடும்பத்தையே ஆட்டி வைக்கிறியாமே. அவன் கலகலத்து போயிருக்கானாமே. நடுவுல அந்த மாறனுக்கும் வீராவுக்கும் வேற ஒரு பாம பத்த வச்சிருக்கியா. 2 பேரும் இப்போ பிரிஞ்சு நிக்கிறாங்களாமே. ஆமா, நான் சொல்லாத விஷயத்தெல்லாம் சொல்றேன். பின்ன அங்கங்க நமக்கு ஒரு 4 ஸ்பை இருக்காங்களா பார்ட்னர்? அப்போ நீ என்ன வேவு பாக்குற? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல பார்ட்னர். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களை போய் வேவு பார்க்க முடியுமா? அப்போ இந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கணுமே. என்ன? மாறன் என்ன சந்தேகப்படுறது. அப்படியா? என்னடா நீ சிரிக்கிற? ஐயோ ஐயோ, இதுதான் நீ ஸ்பை வச்சு பாக்குற லட்சணமா? அந்த மாறன் என்ன பத்தி விசாரிக்கிறதுக்கு என்னோட ஊருக்கே போயிருக்கான். அதுவும் கோயில் பூசாரி வரைக்கும் ஆரம்பிச்சு அந்த மல்லிகை கடை அண்ணாச்சி வரைக்கும் எல்லார்கிட்டயும் விசாரிச்சிருக்கான். நான் நினைச்சேன். ஏன்னா எனக்கு அந்த வீட்டுல 2 பேரை தான் தெரியும். ஒன்னு அந்த வீரா, இன்னொன்னு அந்த மாறன். அவங்க 2 பேரையும் பிரிச்ச வரைக்கும் ஓகே. ஆனா தனித்தனியா கண்காணிக்கணும் அவங்கள. 2 பேர்ல ஒருத்தருக்கு ஒரு சின்ன டவுட் வந்தாலும் நாம கடையை சாத்திட்டு போக வேண்டியதுதான். அந்த மாறா இருக்கானே, ரொம்ப டேஞ்சர். அவனை ஏதாவது ஒரு வழியில லாக் பண்ணணும். ஏன்னா அவனுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவான். ஓ சரி, என்ன பண்ணலாம்? அப்ப நீ சொல்லு. அடியாளுங்களை வச்சு அடிக்கிறதோ கடத்துறதெல்லாம் பழைய ஃபார்ம்லாம் செட் ஆகாது. அவன் எப்படியும் தப்பிச்சு வந்துருவான். வேற மாதிரி ஏதாவது எமோஷனலா அவனை லாக் பண்ணணும். ஏதாவது சட்ட சிக்கல் மாதிரி கொடுத்தா? இல்ல, ஒருத்தன் வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம இருக்கணும்னா அவன் ஏதாவது சட்ட பிரச்சனையில மாட்டி இருக்கணும். கோர்ட்டுக்கும் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அவன் அலைஞ்சு அலைஞ்சு அவன் வாழ்க்கையில இருக்கிற மொத்த நிம்மதியும் நாசமா போயிடும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டி விடலாமா? சூப்பர் ஐடியா ராணி. இதத்தான் பண்ணணும். பண்ணிடலாமா? பண்ணிடலாம்.
சார் இவன் தான் அது. ஆரம்பிங்க. ஏங்க அந்த கலெக்டர் வீரா எப்படி? எப்படின்னா அவங்க கேரக்டரை பத்தி நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. என்ன பெரிய புலி சிங்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதனால அவகிட்ட போக கூடாதுனாங்களா? ஆமா, அதெல்லாம் உண்மைதான். சரியான டார்ச்சர் பிடிச்ச பொம்பளை. இவளும் பொழைக்க மாட்டேங்கிறா, நம்மளையும் பொழைக்க விட மாட்டேங்கிறா. என்னமோ இவதான் இந்த ஊரையே மாத்த வந்த அவதாரம் மாதிரி அப்படி நடந்துக்கிறா. பொம்பளைனா கொஞ்சமாச்சும் அடக்க ஒடுக்க இருக்கணும். இவ அப்படியே சலங்க கட்டி ஆடுறா. சரியான திமிர் பிடிச்சவ. ஆனா உண்மையை சொல்றேன், அவ புருஷன் கூட அவளை விட்டு ஓடி போயிட்டானா கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி பொம்பளை கூட எந்த ஆம்பளையும் குடும்பம் நடத்த முடியாது. ஆமா நானும் கேள்விப்பட்டேன். ஆனா யாராச்சும் ஏதாவது சின்ன விஷயத்த தப்பு பண்ணிட்டாலும் அவங்கள நிக்க வச்சு அவ வந்து கேள்வி கேட்பாலாமே. ஆமாங்க, இவ காலம்லாம் ரொம்ப நாளைக்குலாம் ஓடாது. ஒரு நாள்ல ஒரு நாள் யாருக்கிட்டையாவது வசமா மாட்டுவா. அப்போ மொத்தமா செஞ்சு விட்டு போயிருவானுங்க. ஏங்க அவளுக்கு புருஷன் இல்லைன்னு சொன்னீங்களே, புருஷன் இல்லாம எப்படி தனியா இருக்கா? இருக்கிறவளுக்கு ஒரு புருஷன், இல்லாதவளுக்கு 1000 புருஷன்.